குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜனவரி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்குள்ளேயே குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, வக்ர குரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. ஆனால் பார்த்துக்குங்க, உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் குருவோட வீட்லேயும் குரு புதனோட வீட்லையும் இருக்கிறதுனால இங்கே புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. ரெண்டாவது, ராசிக்கு 3ஆம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான், ராசிக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானத்தில் இங்கே தான் கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இந்த புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுறது குறிப்பிடத்தரக்கூடிய விஷயம் அது. ஆனால் செவ்வாய், சூரியன், சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கலாமா? இருக்கக்கூடாது. செவ்வாய் சூரியன் இணைவு 7ஆம் இடத்துல இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஆனால் அப்படி ஒரு இணைவு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கு இந்த மாத துவக்கத்தில். ஸோ அது மாறுமா? எப்போ மாறும்? அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா, அதனோட தீர்வு என்ன அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம். 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான், அதே நேரத்தில் 10ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். முதல்ல சுக்கிர பகவான் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார், அஷ்டமஸ்தானத்துக்கு. சுபமான நகர்வா இது அப்படின்னு பார்த்துட்டா 5 கூடியவர் 8ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல காரியம் இல்லை, நல்ல விஷயம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் அதிபதி 8இல் மறைந்தால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் உங்களுக்கு அந்த சுக்கிரனுடைய 12ஆம் பாவத்துக்கு உண்டான நெகட்டிவான விஷயங்கள் இந்த மாதம் நடக்காது. அதாவது உங்களுடைய குறைகள் நிவர்த்தி செய்யப்படும், தடைகள் நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த சூரியன் 14/1/2026 சூரியன் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி, 3 கூடிய ஒரு 8. ஸோ ரொம்ப 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 முக்கியமான நகர்வு இது சூரியனுக்கு. 3ஆம் அதிபதி 8இல் இருப்பது அந்த அளவுக்கு நன்மையா சார் அப்படின்னு கேட்டுட்டா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். 3-8 தொடர்பு ஜாதகத்தில் தசாபுத்திகளாக வரும்போது படக்கூடிய கஷ்டங்கள் வாய்விட்டு சொல்ல முடியாத அளவு கஷ்டங்களை கொடுக்கும். 3-8 தொடர்பு விட்டு தசாபுத்தி நடக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை 3ஆம் அதிபதி 8இல் அமர்ந்திருப்பது. குறிப்பு என்னென்னா, குருவினுடைய பார்வை இல்லாமல் இருப்பது கொஞ்சம் நெகட்டிவாக படுது. ஆனால் அதுலேயும் ஒரு பாசிட்டிவ் என்னென்னா, சூரியனுடைய நட்சத்திரங்கள் அங்கே இருக்கு. உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் மகர ராசிக்குள்ளே இருக்குது. அந்த நட்சத்திரத்தில் தான் சூரியன் பயணிக்க இருக்கார். ஸோ அது கொஞ்சம் ஆறுதல் தரக்கூடிய விஷயமா இருக்குது. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, செவ்வாய் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 8ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமடையுது. 2, 4, 7, 8, 12இல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் ஜாதகத்தில் திருமண அமைப்புகளுக்கு. அப்போது அந்த ஸ்தானத்தில் அந்த செவ்வாய் இருக்கும்போது திருமண பந்தத்தை கொஞ்சமெல்லாம் அதிகமாகவே பாதிக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம தோஷமாக சொல்கிறோம். தோஷம்ங்கிற வார்த்தை பாதிப்பு எடுத்துக்கிடலாம் நம்ம. அப்போது அப்படிப்பட்ட செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்திருக்கார் கடைசி 15ஆம் தேதி வரைக்கும். அதன் பின்பு 8ஆம் இடத்துக்கு போகிறார். 8ஆம் இடத்துல உச்சம் வேற ஆகுது. குருவோட பார்வை இல்லாத செவ்வாயாக இருக்கிறார் 8ஆம் இடத்துல. ஸோ அது அளவுக்கு சௌகரியமான ஒரு அமைப்பு இல்லை.
அடுத்ததான் புதன் உங்களுடைய ராசிநாதன். பரிவர்த்தனை யோகத்தில் இருந்த புதன் என்ன பண்ணுறாருன்னா, ஜனவரி மாதம் 17ஆம் தேதி அவரும் 8ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 7ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் இருந்தது மாத தூக்கத்தில். மாதம் முடியும் போது 8ஆம் இடத்தில் 4 கிரகங்களாக மாறிடுது. ஸோ இது நல்ல சைனா என்னென்னவெல்லாம் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி, தைரிய வீரிய ஸ்தானாதிபதி, சகோதரத்தை சொல்லக்கூடிய கிரகம், மாமனாரை சொல்லக்கூடிய கிரகம், தந்தைக்கான காரக கிரகம். அவர் போய் 8ஆம் இடத்துல. புது மாற்றங்களை புது முடிவுகளை எடுக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நன்மை. இல்லை நான் இந்த விஷயத்த பண்ணித்தாவன், இந்த இடம் மாறித்தாவன், இந்த வீடு மாறித்தாவன் பிடிவாதம் பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உண்டான ரிஸ்க்கை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். 2 வீலரில் நான் வேகமாக தான் போவேன், என்னால் அவ்வளோ வேகமாக ஓட்ட முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம பார்க்க முடியும். ஹாஸ்பிட்டலில் தான் நம்மளை பார்க்க முடியும். அந்தளவுக்கு அது இந்த 3-8 தொடர்பு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தரக்கூடிய ஒரு சூழல். சுயஜாதகப்படி சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா இன்னும் கூடுதல் கவனம் வேணும். அல்லது உத்திராடம், கிருத்திகை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களை வேறு ஏதாவது கிரகங்கள் தசாபுத்தி நடத்தினாலும் கவனமாக இருக்கணும். புதுசாக டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறது, புதுசாக பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கிரெடிட் கார்டு செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் முடியாது. நம்ம பாசிட்டிவாக போகணும்னு நினச்ச விஷயம் நம்மளுக்கு நெகட்டிவாக மாறிடும். பேங்க் ரிலேட்டடாக எந்த விதமான புது மாற்றங்களையும் புது முடிவுகளையும் செய்யாமல் இருப்பது நல்லது. யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது, கையெழுத்து போடக்கூடாது யாருக்கும். அதே போல் கையில் இருக்கக்கூடிய உடைமைகளை, உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இந்த மாதிரி உங்களை ஆதாரப்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஆதார் கார்டு நம்மளை ஆதாரப்படுத்துது, நம்ம தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறது ஆதார் கார்டு தான். இப்போல்லாம் மனுஷனை நம்புறதில்ல, கார்டை நம்புகிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பத்திரமா இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். அதெல்லாம் தவறி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மிஸ் பண்ணிவிட்டு ஐயோ லபோதோபான்னு அடிச்சுக்குவோம். எல்லாம் புதுசாக அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு சின்ன காரியமா? அதே நேரத்தில் வாகனத்தில் வெளிதூர பயணங்கள் மேற்கொள்ளும் போது முக்கியமாக இன்சூரன்ஸ் இருக்குதா, புக்ஸில் வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டோமா, நம்ம லைசன்ஸ் சரியாக எடுத்துகிட்டு போனோமா, ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டோம். இன்சூரன்ஸ் எக்ஸ்பீரியாக இருக்கும். நம்ம தெரியாமல் நம்ம வண்டியை எடுத்து சுற்றிட்டு வந்துருப்போம், மாட்டிக்கிடுவோம். அதில் சின்ன விபத்துகள்லாம் ஏற்பட்டது அப்படின்னா இதனால் வரைக்கும் பண்ண இன்சூரன்ஸ் எல்லாம் காலியாகிடும், கிளைம் கிடைக்காமல் போயிடும். இன்சூரன்ஸ் பார் ஆனதுக்கப்புறம் நம்ம விபத்து நடந்தால் கிளைம் கிடைக்காது இல்லையா? அதுலேயே வாகனத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. இன்சூரன்ஸ் எல்லாம் சரியாக இல்லாத பக்கம் சேட்டையை காட்டினோம்னா கண்டிப்பாக உள்ள உட்கார வச்சிடணுங்களா. பெண்களுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய ஆபரணங்கள், கையில் காதில் கழுத்தில் போடக்கூடிய ஆபரணங்கள் துளைந்து விடுவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது. தொலைந்து போயிடும். துளாவும் கண்ணுக்கு எங்கே வச்ச இடத்துல தளவானா கிடைக்காது. இங்கே தான் வச்சோமோ. ஃபோன் நகை விற்கிற விலைக்கு ஒரு ஃபோன் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு. நகை விற்கிற விலைக்கு ஒரு ஃபோன் காணாமல் போயிடுச்சுன்னா என்ன நிலைமை என்ன? ஸோ அப்போது வண்டி வாகனம் அப்படிங்கிற விஷயங்களை தாண்டி பெண்கள் அந்த நகை அப்படிங்கிற விஷயத்தில் ஆபரணங்கள் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிந்த அளவு வெளியில் போகும்போது வரும்போது குறைந்த அளவு ஆபரணங்களை அணிந்து கொள்வது நல்லது. அதே போல் சும்மா சிம்பிளாக சொல்லப்போனால் பஸ்ஸில் போனால் பஸ் டிக்கெட்டை கூட மிஸ் பண்ணிவிடுவோம் சார், அதுக்கு ஃபைன் கட்டிட்டு வர மாதிரி ஆகிடும். ஆபரணங்கள் தொலைந்து விடுகிறது. ஸோ ரொம்ப கவனம். பசங்கள்லாம் பர்ஸை தொலைச்சிடுவாங்க, பணம் வச்சோட மறந்து போயிடும், இங்கே தான் வச்சோன்னு மறந்துடுவாங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு தேவையில்லாத முடிவுகளை எடுத்து அதன் பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளை அனுபவிப்போம். புது முடிவுகளை தவிர்த்துக்கணும், புது முயற்சிகளை தவிர்த்துக்கணும். சகோதர வழி ஆதரவு முழுமையாக கட்டாகும். சகோதர வழி உறவுகள் நல்லபடியாக இருந்தால் கூட அவங்க கூட பிரச்சனைகள் வரும். அக்கம் பக்கத்தினர் நம்மளுக்கு எகென்ஸ்டாக செயல்படுவாங்க. நம்மளுக்கு நல்லதை சொல்லக்கூடிய நபர்கள் கூட நம்மளுக்கு கெட்டதை தான் சொல்லுவான். எப்படியாவது நம்ம கீழே போட்டுன்னு தான் பார்ப்பான். கூட இருக்கக்கூடிய உறவுகள், உண்மையான உறவுகள் யார் அப்படிங்கிறது அந்த காலகட்டம் நீங்கள் அறிஞ்சிக்குவீங்க கண்டிப்பாக. மனதிற்கு விருப்பப்பட்ட எந்த விஷயங்களையும் வெளிப்படையாக பேசாமல் இருப்பது நன்மை தரும். குழந்தைகளுக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் வர காத்திருக்கிறது. குழந்தைகளுடைய படிப்பிற்காக கொஞ்சம் செலவுகளை அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதிக செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் அது நன்மை. குழந்தைகளுக்கு உண்டான மருத்துவ செலவுகள் இல்லாமல் படிப்புக்காக செலவு செய்ய பார்த்துக்குங்க. அப்போ குழந்தைகளுக்கு லேப்டாப் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு என்ன தேவையோ, படிப்புக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான விஷயங்களை செய்வது,
எல்லாம் பார்த்துக்குங்க. தனியாக ரூம் கேட்குறாங்களா, இல்லை இப்போ ஸ்டேஷனரி கேட்குறாங்களா, புக்ஸ் நோட்ஸ் என்னன்னாலும் சரியா செய்யுங்க. குழந்தைகளுடைய படிப்புக்காக எவ்வளோ செலவு வேணாலும் செய்யுங்க. எல்லாம் விரை செலவுகளாகும். குழந்தைகள் உடல்நல தொந்தரவுகளை வந்ததேறும். உங்களுக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனை, வயிறு சம்பந்தமான தொந்தரவு, டைஜஷன் பிரச்சனை கண்டிப்பாக வரும். வெளி உணவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. வெளி உணவுகளை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் செவ்வாய் 8ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பேச்சை ரொம்ப ரொம்ப கவனமாக பேசணும். நம்ம சொல்கிற ஒரு விஷயம் சரியாக போய் சேரணும் அப்படின்னா அமைதியாக பொறுமையாக சொல்லணும். மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும். நீங்கள் அவசரப்பட்டு பேசக்கூடாது. அவசரப்பட்டு வார்த்தைகள் விட்டுருவோம். குடும்பம் அதனால் சில தொந்தரவுகளை சந்திக்க நேரிடும். லாபம் நினச்சி செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு மாற்றமும் நம்மளுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தையும் அவமானத்தையும் அவப்பெயரையும் ஏற்படுத்தி தரும். உங்களுடைய பெயர் கெடுக்காமல் பார்த்துக்கணும். நல்லதே செஞ்சாலும் கெட்டதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலில் இருந்துட்டு இருக்கீங்க. நல்லதும் செய்ய வேண்டாம், கெட்டதும் செய்ய வேண்டாம். உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்கள் அதையுமே கவனமாக செய்துட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. என்னதான் ராசிக்குள்ள குரு இருக்கிறார், பரிவர்த்தனை ராசிநாதன் பலமானாலும் குருவினுடைய வக்ரகதி, மற்ற கிரகங்கள் அட்டமஸ்தானத்துக்கு பயணிக்கிறாங்க. இதெல்லாமே கவனமாக இருங்க, கவனமாக இருங்கன்னு சொல்கிறது எல்லாமே ஜனவரி மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே. அதற்கு முன்பு எல்லாமே உங்கள் வசம்தான். எல்லாமே நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். அந்த கண்ட்ரோல் மீறக்கூடிய டைம் ஜனவரி 17. சகோதர வழி உறவுகள் கூட தேவையில்லாத கசப்புகள் ஏற்படும். மாமனாருக்கு ஆயுள் சம்பந்தமான பயம் வரும். மாமனாருக்கு ஆயுள் கண்டங்கள் வருவதற்குள்ள வாய்ப்புகளை சொல்கிறது. சுயஜாதகம் செவ்வாயினுடைய தசாபுத்தி நடந்திருக்கிற பட்சத்தில் மாமனாரனுடைய நடவடிக்கைகளில் கவனம் தேவை. நம்மளுக்கு எகென்ஸ்டாக அவங்க மாறுவாங்க. நம்ம மேலே கேஸ் போடுற அளவுக்குலாம் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் உங்களை பிடிக்காது அவங்களுக்கு இந்த காலகட்டம். அதே போல் செவ்வாயினுடைய நகர்வு வேற என்ன செய்ய காத்திருக்குதுன்னா, செவ்வாயினுடைய பார்வை 11ஆம் இடத்துக்கு கிடைக்குது. என்னதான் ஒரு 6ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சாலும் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வை 11ஆம் இடத்துக்கு கிடைக்குது. எவ்வளவோ நெகட்டிவ் நடந்தாலும் செவ்வாயினுடைய பார்வையினால தடைக்கற்கள் படிக்கற்களாக மாறும். தடைகள் லாபமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. கஷ்டப்படுங்க, பரவாயில்ல, ஃபைனலாக நான் வெற்றியை கொடுக்குறேன், ஜெயத்தை கொடுக்குறேன், சந்தோஷம் கொடுக்குறேன்னு செவ்வாய் சொல்லுது. கஷ்டப்படுறதுக்கு யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை முன்னேற்ற பாதையை நோக்கி போகாது. விரும்பி கஷ்டங்களை ஏற்றுக்குங்க, கண்டிப்பாக வெற்றி உண்டு. செவ்வாய் உங்களை வெற்றி பெற வைக்காமல் மகரத்தை விட்டு நகர மாட்டார். ஸோ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, நிறைய நெகட்டிவும் இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சேரும்போது கண்டிப்பாக நன்மைகளை விட தீமைகள் சற்று அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல் 10 நாள் 15 நாட்களுக்குள்ள என்ன வேணுமோ எல்லாத்தையும் செய்துக்குங்க. அதன் பின்பு இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். புதிய முயற்சிகளோ புதிய முடிவுகளோ வேண்டாம். ஸோ இப்போ கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது, அதை சரி செய்துக்கணும். என்ன வழி? அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கு 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு அந்த வழிபாடை செய்யுங்க. மேலும் மிதுன ராசி அன்பர்களுக்கு தடைகள் நீங்கி திருப்தியான நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை. நன்றி. வாழ்வளமுடன். திருச்சி.